தண்ணி நல்லா விட்டிங்களா? எத்தனை நாள் டியூப் வாங்கியா செடியெல்லாம் வரலன்னு சொல்லி நேற்று வாங்கியாந்துருக்குறீங்க. டியூப் நல்லா இருக்குது கலரு. என்ன விலைங்க தம்பி இது? என்ன இவ்வளோ தூரம் 300ங்களா? எத்தனை அடி அப்படின்னு சொல்லி அளந்து கொடுத்தாங்க. பைப்பு ஒன்று கணக்கு வச்சு அளந்து கொடுத்தாங்க. பைப்பா? சரி நைலாண்ட் நான் வந்து ஞாபகம் இருந்தால் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீ எத்தனை நாள் சொன்னாலும் ஞாபகம் இருந்தால் தான் வாங்கிட்டு வர முடியும். இன்னைக்கு தான் ஞாபகம் இருக்கு. நாம் மெச்சுக்கோணும். நல்ல விஷயத்தையெல்லாம் நாம் மெச்சுக்கோணும். நாம் எப்போ வரும் உங்களுக்கு நாம் இருக்குதாமா? அது நான் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். செடி இத்தனை செடிக்கு ஏன்னா பள்ளிக்கூடம் முட்டு வந்தால் அரை குடமா கஷ்டப்பட்டு சமந்து ஊற்றுறது நான் தானே. அதனால உங்களுக்கு ஞாபகமே வராது. நானும் என்னடா ஒரு டூப் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க, எத்தனை நாளைக்கு இப்படி சமந்து ஊற்றுறது. முல்லைச்செடிக்கு தண்ணி நல்லா பாயிட்டு இந்த முல்லைச்செடி பாருங்க நண்பர்களே. அந்த சேச்சி விட்டு பச்சுன்னு உடுங்கி இருந்துங்க. இது எப்படியோ நான் ஒன்று வேர் பிடிச்சி கண்டுபிடிச்சி ஒன்று நெட்டிங்குதே. பரவாயில்லைங்க பேர் சொல்கிற கொஞ்சம் வந்திருக்குதுங்க. நொச்சி பாருங்க அப்படியே இதை துளிர் விட்டுருச்சுங்க. நொச்சி நல்லா கிட்ட காட்டலாம். இங்கே பாருங்க நொச்சி பாருங்க. பிரண்டை பாருங்க. அது கோழி கொழுந்தே இருக்குது. இது வந்துங்க நாகப்படம்பாங்க பேர். அப்புறம் அது வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு கோவக்கொடி. இங்கே பாருங்க லைன் கீரை பாருங்க. மனுஷர் சாப்பிட கூடுறது இல்லைங்க. அங்கே கூட இத்தனை வருஷம் வந்துருச்சாம் பெரியமா சொல்லிச்சு. தள்ளு நாங்கள் நெட்டின செங்கரும்பு பயிர் தள்ளு கரும்பு. இங்கே பாருங்க நண்பர்களே 4 பயிர் முளைச்சிருந்துச்சுங்க. கொய்யா இதுவும் நான் தான் நெட்டி அப்படியே தலை வச்சு எங்கள் அக்கா நவால் செடியை கொடுத்துடுங்க. இங்கே பாருங்க எத்தனை செடி பீர்க்கஞ்செடி போட்டு பூராத்தையும் கோழி பிடுங்கி எறிஞ்சுங்க. ஒரே ஒரு செடி முளைச்சாங்க பாருங்க. மேராக்காய் பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் சொல்லலையே நாங்கள் நெட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்க புடலஞ்செடின்னே நினச்சிக்குவாங்க. இங்கே ஒரு ஆரஞ்சு செடி பாரு. இங்கே ஒரு ஆரஞ்சு செடி ஒரு மாதிரியே வந்துருச்சு. இதுதானுங்க மேராக்காய் செடி. அது இத்தனூண்டு முளைச்சிருந்துச்சு அந்த காய்க்குள்ள. 2-3 இப்படி துளியூண்டு வந்துருச்சா கொண்டு நெட்ட வைன்னு அப்படியே விண்ணம்படாமல் அந்த விதை எடுத்து பிடிச்சினாடி கொண்டு வந்து நெட்ட வச்சோன்னே வந்துருச்சு. அப்போ அதை இல்லைங்க, அதை கோழி முறிச்சு எரிஞ்சு மொட்டை கட்டை பண்ணி போடுது. அந்த தண்டில் மறுபடி வருதுங்க. அதான் கமெண்ட்ல சொன்னாங்க இது சூப்பராக வளருங்க வச்சிங்கன்னா போதும் அப்படின்னா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதான் கோழி வந்துங்க இதை இந்த இடத்துலயே பாருங்க இந்த கட்டையாட்டு தெரியுதுங்களா. முறிச்சே விட்டுருச்சுங்க. மறுபடியும் அல்லையிலேருந்து கொழுந்து வருதுங்க நண்பர்களே சைடில். இங்கே பாருங்க ஏகப்பட்ட பீக்கிங் இப்படித்தான் விட்டு போயிடுதுங்க. பூச்செடி பாருங்க இவ்வளோ பெருசு அடுக்குமல்லி. இங்கே பாருங்க இவ்வளோ பெருசு இருக்கு. இவ்வளோ பெருசா இதுலயே சின்ன அடுக்குமல்லி தான் அந்த இருக்கிறது. அங்கே அந்த கோட்டில் இருக்கிறது. அப்புறம் நான் கஷ்டப்பட்டுங்க தண்ணி ஊற்றுனா இங்கே பாருங்க என்னமோ பூச்சி உந்து. இங்கே பாருங்க கொலை பாருங்க எவ்வளோ பெரிய கொலைன்னு பாருங்க. பழுக்குமா பார்த்து வாப்பா. தெரியலையே. இங்கே பாருங்க அன்னைக்கு இருந்த கொலை விட பெருசுங்க. இப்படி ஏதாங்க நண்பர்களே வேஸ்ட்டாக இல்லைங்க. என்னமோ இங்கே பாருங்க பூச்சி உந்த மாதிரி கட்டாயிடுச்சுங்க. நாங்களும் நிறைய முட்டுக்கோள் கொடுத்தா வச்சுருந்தாங்க. என்னமோ இங்கே பாருங்க பூச்சிங்க புழு இங்கே புழு விழுந்துருச்சு. சரி இந்த மசால் பில்லுக்கெல்லாம் சொதம்ப போதும். மசால் பில்லுக்கு எடுத்து சொதம்ப போடுங்க. ஒரு பக்கம் தண்ணி நம்பிடுச்சுன்னா மற்றதுக்கு எடுத்து போடுங்க. போட்டு விட்டு
கல்வாழை கொண்டு வந்து ஒன்றுக்குள்ளே நெட்டி வச்சிருக்குது. அதுக்கு அதில் வேற ஏதாவது நெட்டினா கூட இருக்கு. ம் இந்தா பாரு அந்த எல்லாமே பூரா கொத்தி அங்கே பாரு மிளகாய் செடி பூரா வேஸ்ட்டாக கொத்தி தின்னாச்சு. லைனாக நெட்டை வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. அது என்ன கத்திரிக்காய் செடி? கத்திரிக்காய் தானா? இங்கே வந்து தக்காளி வருங்க 2 காய் பிடிச்சிருக்கு. இங்கெல்லாம் லைனாக நெட்டை வச்சது எல்லாம் கோழி பறிச்சு தும்சம் முடிஞ்சிச்சு. தும்சம் இதெல்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப இதாகி போச்சு. பிடிச்சி ஊற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. என்னம்மா இவங்க பெரிய மேடம் காட்டுறாங்க. 2 போட்டு அப்புறம் நாம அந்த போட்டுக்கலாம். தண்ணி விட்டாச்சா? ம் அவங்க சொல்கிறாங்களாம்மா அங்கே 2 செடி இங்கே நாம் சொன்னோம்ல அது மாதிரி. அது என்ன செடி? பப்பா இது என்னடா புதுசாக்குது? பப்பு செடியாடா டேய்? அங்கெங்கடா வந்துச்சு பப்பு செடி? போதுவா அப்புறம் வேற செடி காட்டுறாங்க. நான் வீடியோ எடுக்கிறதாம இவங்க காட்டுறாங்களாமா. உன்னாயிட்டாம்மா வீடியோ எடுக்கிற? அப்பா வச்சதா? உங்கள் அப்பா செடி நீ சொல்லுவ. உங்கள் அப்பா செடி. ம் இவங்க பெரிய யூடியூபர் ஆயிட்டாங்க. இது யார் நட்டு வச்சது? இங்கே அடிக்கடி பிளாக் ஆயிடுது. அண்ணாவதா? இது ஒரு வாழை இனி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அனாமத்தா முறிஞ்சு வச்சுங்க வாரு. இத்து போயிருக்குது வேறு எப்படி மரம். அதுக்கு முதல்ல முறிஞ்சு இதாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. காய் பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்து எனக்காங்க. அதெல்லாம் பூடுமா வேஸ்ட்டு. சரி நீ நேற்று என்ன போட்டியில் ஜெயிச்சங்க வா. நேற்று ஆராதனா குட்டி வந்து 2nd ப்ரைஸுங்களாம்மா. பவுட்ரு அடிச்சுட்டு லிப்ஸ்டிக் வச்சுட்டு ஓடணுமாம். ஃபஸ்ட்டாக ஓடினாங்கன்னா வின்னராமா. அதில் ஆராதனா குட்டி 2nd ஆமா. ஆனால் ப்ரைஸ் கொடுக்காம விட்டுட்டாங்க. அதுதான் கவலையின் உச்சகட்டம். வேறாதான் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம்ல. சரி எப்படி விளையாண்ட? எப்படி விளையாண்டின்னு சொல்லு போட்டியில். ஓடி போய் லிப்ஸ்டிக்கு பவுட்ரு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஓடிட்டியா? பேக் மாட்டிட்டு ஹேண்ட்பேக் ஒன்று கொடுத்துட்டாங்களாம்மா. அதை மாட்டிட்டு ஃபஸ்ட் ஆளாக போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆமாம். அதில் ஆராதனா 2nd ஆமாம். ப்ரைஸ் கொடுக்காம விட்டான். ஓ நீ தான் ஃபஸ்ட்டா? நடிப்பீங்க நீங்கள். சரி ஓகே போகுது. பாய் சொல்லிடலாமா? எங்கள் தோட்டம்னு சொல்லிடு. தோட்டம் வாங்க எல்லோரும் வாங்க. எங்கள் தோட்டம். ஓகே பாய் சொல்லு. பாய் எந்திரிச்சு நின்று சொல்லு. பாய். அண்ணா எங்கேன்னு சொல்லிடு. எங்கேன்னு நீ சொல்லிடு. சொல்லு. ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் தான் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிற செடிக்கு. நல்லா பிள்ளைன்னு சொல்லிடு.